டூரிஸ்ட் கப்பல்ல சில பேர் வந்து பயணிக்கிறாங்க ஒரு தீவை நோக்கி. ஆனா எதிர்பாராத விதமா அவங்களோட கப்பல் வந்து உடஞ்சு அந்த தீவுல எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. 2 குரூப்பா பிரிஞ்சிடறாங்க. அதுல ஹீரோவோட பொண்ணு வந்து 2 குரூப்ல வந்து தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்க இந்த காட்டுல வந்து ரொம்பவே விசித்திரமான அதுவும் பெரிய சைஸ்ல எல்லா மிருகங்களுமே இருக்கு. இவங்கள வந்து வேட்டையாடாம விடாது. இப்ப கூட ஹீரோவோட பொண்ணு அந்த பெரிய சைஸ் பாம்பு ஒண்ணு வந்து தூக்கிட்டு போயிருது. இப்ப அந்த பாம்பு கிட்ட இருந்து தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவங்க அப்பா வந்து போராடுறாரு. அப்படி அவர் போராடும் போது வழியில என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2019ல ரிலீஸ் ஆன ஸ்னேக் 2 ஃபேண்டசி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க சோஷியல் மீடியாலயோ ஃபாலோ பண்ணலாம். ஒரு டூரிஸ்ட் கப்பலை தான் காமிக்கிறாங்க. இந்த கப்பல்ல நிறைய பேர் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி சொல்லலாம். இவளோட பேர் வந்து சூ. இவ வந்து இவனோட அப்பா, அவனோட பேரு வெய். இவன் வந்து இவளோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டு ஒரு கிஃப்டையும் கொடுக்குறான். அது என்னன்னு அவளும் ரொம்பவே ஆர்வமா ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு வாக்கி டாக்கி. இந்த மாதிரி கிஃப்ட்டை கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்கும், அதனால அவங்க வந்து கோச்சிட்டு போயிடுறான். அப்பதான் அங்க வந்து நிறைய டால்பின்ஸ் எல்லாமே தாவி குதிச்சு போயிட்டு இருக்குங்க. அதை பார்த்து சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அதுங்க எல்லாரும் ஜாலியா போகல. அடியில வந்து ஒரு பெரிய மிருகம் வந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து போய் தான் அங்கேருந்து கிளம்புதுங்க. அது தெரியாத இவங்க ஏதோ ஜாலியா அதுங்க தாவி குதிச்சு போயிட்டு இருக்குங்கன்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களோட கப்பலே பயங்கரமா ஷேக் ஆகுது. அப்படியே அந்த ஷேக் ஆனதுல அந்த கப்பல் வந்து கவிழ்ந்து விழுந்துருது. அப்படி கவிழ்ந்ததுல நிறைய பேர் வந்து தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிடுறாங்க. சில பேர் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து தப்பிச்சுட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின், அதாவது அந்த சின்ன பொண்ணு இருக்கால ஸோ அவ வந்து கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. எப்படியோ அவங்க அப்பா வந்து நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துறதுக்கு கை கொடுக்கும் போது தான் கீழே ஒரு பெரிய சைஸ் நாகம் போறதா பாக்குறாரு. இப்பதான் இந்த டைட்டிலே போடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப அவங்க அப்படியே மயக்கத்துல கரையில ஒதுங்கி இருக்காங்க. எந்திரிச்சதுமே தன்னோட பொண்ணை தான் இவர் வந்து பாக்குறாரு. அங்க வந்து இவர மாதிரியே நிறைய பேர் மயக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கண்ணு முழிச்சு பாத்துட்டு இருக்காங்க ஒருத்தர். அப்ப இவர் வந்து பொண்ணை தேடும் போது இங்க வந்து அவங்க பொண்ணு இல்ல, எங்கடா போனா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல இன்னும் நிறைய பேர் வந்து தப்பிச்சிருந்திருப்பாங்க, உயிர் பழச்சிருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இருப்பாங்க. அவங்க கூட அந்த பொண்ணு வந்து இருப்பா, ஜூ வந்து அங்கதான் இருப்பா. அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய சைஸ் நாகம் வந்து இருக்கும். இதுகிட்ட இருந்து இவங்க எல்லாரும் எப்படி தப்பிக்க போறாங்களோ அப்படின்னு எல்லாரும் இங்கிட்டு வாங்க அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த நாகம் வந்து அப்படியே சும்மா தரையில வரதான் செய்யுது. அதுக்குள்ள அங்க இருக்கிற மனுஷங்க எல்லாருமே பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், அதோட கண்ணுக்கு எதிராக இருந்த எல்லாரையுமே அப்படியே வந்து வாயில கவிட்டு போயிருது, காட்டுக்குள்ள போயிருது. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு அவ்வளவுதான் சுத்தமா முடியல. ஏன்னா இவருக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது அந்த பொண்ணு மட்டும்தான். தன்னோட பொண்ணையே இந்த மாதிரி அதுக்கு தூக்கிட்டு போயிருச்சு. அவன் வந்து சும்மா விடக்கூடாது, அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து முடிவு எடுக்கிறாரு. அந்த கரையில இருக்கிற மக்களும் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அங்க இருக்கிறவங்க 2 டீமா வந்து பிரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க காட்டுக்குள்ள போய் எப்படியாவது அவங்களுக்கு தேவையான உயிரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல நம்ம ஹீரோ வெய்யோ இருக்காரு. ஆனா இன்னொரு டீம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கரையிலேயே இவ்வளோ பெரிய நாகம் இருக்கு அப்படின்னா உள்ள இன்னும் என்னென்ன உயிரினங்கள் இருக்குமோ நாங்க வந்து உயிரை விட்டுறதுக்கு தயாரா இல்லை, இங்கே நாங்க காத்திருக்கோம், நீங்க போயிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப வெளியில இருக்கிற டீமுக்குள்ளயுமே வந்து ஒரு சின்ன சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு தாத்தா வந்து ஏதோ ஒண்ணு பின்னாடி இழுத்துட்டு போயிருது. எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்படியே சடனா திரும்பி பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்படி ஷாக் ஆனவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓட அங்க இருந்த ஒருத்தனை மட்டும் ஏதோ ஒண்ணு வந்து அப்படியே காட்டுக்குள்ள மறுபடியும் இழுத்துட்டு போயிருது. இப்போ அப்படியே இந்த காட்டுக்குள்ளதான் காமிக்கிறாங்க. இந்த பெரிய சைஸ் ஜெயிண்ட் நாகம் என்ன பண்ணுதுன்னா, அது இதுக்கு முன்னாடி கவிட்டு வந்த மக்கள் எல்லாத்தையுமே ஒரு குகையில வந்து போட்டுருது. அந்த குகையில வந்து இந்த கப்பலை ஓட்டிட்டு வந்திருப்பாருல அந்த பைலட் மட்டும் உயிரோட தான் இருக்காரு. எதுக்காக இது மாதிரி பண்ணுது அப்படின்னு வந்து தெரியல. இவர் வந்து சுத்தி முத்தி இங்க இருந்து வெளியில போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அது ஒரு குகை, அங்க போறதுக்கு வழியே கிடையாது. இவருக்கு அப்புறமா கோட் போட்ட ஒரு பிசினஸ் மேன் வந்து கண்ணு முழிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணும் கண்ணு முழிக்கிறா. அவங்க வந்து நம்ம ஹீரோவோட பொண்ணு ஜூ இருக்கால, அவளுக்கு வந்து கொஞ்சம் நினைவு இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படியோ அவளை வந்து கண்ணு முழிக்க வச்சிடறாங்க. இவ்வளவு பேர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க, 4-5 பேர் மட்டும்தான். அங்க வந்து ஒரு பொண்ணுக்கு மட்டும் உடம்பு ஃபுல்லாவே பேரலைஸ் ஆயிருக்கும். ஏன்னா அந்த பாம்போட விஷம் வந்து அவளோட உடம்புல இருக்கும். அதனால அவளால கை கால் எதையுமே வந்து அசைக்க முடியாது. அவளை ஒரு இடத்துல வச்சுட்டு இப்ப இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு வந்து இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போதுதான் அங்க வந்து பெரிய பெரிய சைஸ் முட்டை இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. இது எல்லாமே அந்த பாம்போட முட்டைங்க தான். இந்த முட்டை வந்து பொரிஞ்சு வெளியில வரும்போது அதுக்கு சாப்பிட்றதுக்கு வேணும்ல, அதனாலதான் இவங்க எல்லாத்தையும் இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கு. இதை வந்து நம்ம ஹீரோயின், அதாவது இந்த சின்ன பொண்ணு வந்து சொல்றா. ஏன்னா ஜூக்கு வந்து இந்த பாம்புங்களை பத்தி விஷயம் எல்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்கும். படிச்சதுல அவ வந்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சிருப்பா. அதை கேட்ட இந்த பிசினஸ் மேன் மொட்டை என்ன பண்றான்னா, சும்மா இருக்க மாட்டாம அங்க இருக்கிற ஒரு முட்டையை வந்து உடைச்சு விட்டுறான். அதுல இருந்து ஒரு பாம்பு வந்து வெளியில வந்துருது. அவ்வளவுதான், சாப்பிட்றதுக்கு இறையதான் தேடி இவங்க எல்லாரும் அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அது வந்து ஏதாவது இருக்காங்களா, யாரா என்னை
என்னை உள்ள இருந்து எழுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அந்த பேரலைஸ் ஆகி ஒரு பொண்ணு வந்து இருப்பாள், அவளை போய் பார்க்குது. எப்படியோ நமக்கு வந்து சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவளை சாப்பிட்றதுக்கு போகுது. இந்த மொட்டை வந்து அதை தடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, டேய் சும்மா இரு, நம்ம எல்லாத்தையும் மாட்டி விட்டுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம ஸ்பெய்யை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து தன்னோட பொண்ணுக்கிட்ட இருந்து ஏதாவது சிக்னல் வருமானு வாக்கி டாக்கி வச்சு வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னொரு சைடு இருக்கிறவங்க பேச முடியும்ல. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரத்தோட வேர், அதாவது அந்த இதுல இருந்து ஏதோ ஒன்று ஆயில் மாதிரி ஊத்திட்டு இருக்கு. திடீர்னு அதுல வந்து தீ எரிஞ்சிருது. உடனே அவங்க கையில வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருந்ததுனால அதை வந்து அணைச்சிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஹாலுசினேஷன் தோணுது. என்ன அப்படின்னா அந்த பெரிய சைஸ் பாம்பு வருது. இவன் அப்படியே வந்து விழுங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா அது எல்லாமே அவனோட ஹாலுசினேஷன் மட்டும்தான். அவனுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னு பார்த்தா இது எல்லாமே அந்த மரத்தோட ஐடியா தான். அதுதான் இந்த மாதிரி இவங்களை வந்து மயக்கி அப்படியே உள்ள இழுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்ப அங்க பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து அவன் கையில இருக்கிற அந்த கோடாரி அதெல்லாம் வச்சு அவங்க எல்லாத்தையுமே வந்து காப்பாத்திடுறான். அப்ப அதுல இருந்த ஒருத்தனை மட்டும் காப்பாற்ற முடியல, நம்ம இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே விட்டுட்டு இவங்க எல்லாரும் இங்க இருந்து வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ அடுத்ததான் இந்த குகைக்குள்ளதான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பாம்பு சாப்பிட்டுருக்கோம்ல, அந்த குட்டியை வந்து இந்த மொட்டை தலையா அடிச்சே கொண்டுருவான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அவனை திட்டிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ கல்லை விட்டு அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காதுன்னு சொல்ல இவன் பைத்தியக்கார மாதிரி எந்திரிச்சு நின்று கத்திட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. தன்னோட பொண்ணுகிட்ட இருந்து சிக்னல் வருமானு பார்த்துட்டு இருக்கும்போது பீட்டர் அப்படிங்கிறவன் ஒரு அம்பு மாதிரி ஒன்று குச்சியிலே ரெடி பண்ணி அவன் கிட்ட கொடுத்து நீ தான் உன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பை வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறமா ப்ளூ ஷர்ட் போட்ட ஒருத்தவன் வந்து தண்ணி அவனும் குடிச்சிட்டு மற்றவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடமே ஃபுல்லாக வந்து அப்படியே புகை மூட்டமாக இருக்கு. ஃபுல்லாகவே அப்படியே புகை மூட்டமாக கவர் ஆகிறது. அந்த இடத்துல சில விலங்குகளோட எலும்பு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மீன் வந்து பறந்து வந்து அவனை சாப்பிட்றதுக்கு வருது. இது வேற எதுவும் கிடையாது, பிரானா தான். இது வந்து மனுஷங்களை சாப்பிடும். அப்படி இருக்க இந்த மீன் வந்து பறந்து வந்து இவனை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும்போது எப்படியோ அதை பிடிச்சிடறான். ஆனா ஒண்ணு வந்தா தடுக்க முடியும். ஆனா இவ்வளோ மீன்கள் வந்து அந்த புகமூட்டத்துல வந்து பறந்து வந்துட்டு இருக்குங்க. இவங்களும் வந்து முயற்சியை கைவிடாம அந்த மீன்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. என்னதான் அது வந்து சமாளிச்சாலும் 1-2 மீன் தான் சமாளிக்க முடியும். இத்தனை மீன்களை சமாளிக்க முடியாதுல்ல. ஸோ அவங்க எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. ஆனா பீட்டர் மட்டும் ரொம்பவே தைரியமா அதை எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த டைமிங்ல தான் நம்ம ஹீரோவை வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. என்ன அப்படின்னா இந்த காட்டு பகுதியிலே வெளிச்சமான பகுதியில வந்து இந்த பிரானா மீன்கள் வந்து வரவே இல்லை. இவங்களை அட்டாக் பண்ணவும் கிடையாது. அப்படின்னா இந்த புகமூட்டத்துல மட்டும்தான் அந்த மீன்கள் வந்து வருது. நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருக்கிற கொஞ்சம் பேரும் அந்த பனிமூட்டமா, அதாவது புகமூட்டமா இல்லாத இடத்த நோக்கி எல்லாரும் போறாங்க. அப்படி போனதுமே அந்த மீன்களும் அங்க வந்துட்டு எல்லாமே வந்து செத்து போயிருதுங்க. எப்படியோ இவங்க வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உயிர் தப்பிச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த குகைக்குள்ள தான் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்க்கும்போது ஒரு பாட்டில் மட்டும் தான் கிடைக்குது, தண்ணி பாட்டில். அதையும் வந்து சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவ சின்ன பொண்ணு இல்லையா, அதனால. ஆனா அவளுக்கு ரொம்பவே பெரிய மனசு. அவ அந்த தண்ணியை ஃபுல்லா குடிக்காம அவ கொஞ்சம் குடிச்சிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த தண்ணியை ஷேர் பண்ணிக்கிறா. இப்போ மறுபடியும் காட்டுக்குள்ள இவங்க தேடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கால் தடத்தை வந்து பீட்டருங்கிறவன் பாக்குறான். அது மட்டும் இல்ல, அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். அவனோட மேல ஜெல்லி மாதிரி என்ன ஒண்ணு ஊத்திட்டு இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்தா பயங்கரமான ஷாக்கா அந்த மரத்துக்கு மேல பெரிய சைஸ் அட்டை ஒண்ணு இருக்கும். அது அப்படியே இவங்களை விழுங்குறதுக்காக வரும். அங்க இருக்கிற எல்லாருமே அதை எடுத்து சண்டை போடுறதுக்கு வந்து தயாரா இருப்பாங்க. அப்ப பார்த்தா வேற ஒரு டென்டக்கல் வந்து அதை அப்படியே வந்து பிடிச்சிட்டு போயிடும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தா தெரியுது அது வேற எதுவும் கிடையாது, மலைமாடு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவக்கலை தான் அது. இதுதான் வந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே வந்து சாப்பிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது இதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்றாங்க. ஏன்னா இவ்வளவு பெருசெல்லாம் இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்ததே கிடையாது. அவங்கள இருந்து ஒருத்தர் வந்து அதை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருமே அவரை வந்து விடுற மாதிரி இல்லை. அவங்க எல்லாருமே அவரை வந்து எதிர்த்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரை பண்றாங்க. அப்போ ஒருத்தவன் வந்து அதோட நாக்கை கட் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதுல இருந்து ஆசிட் மாதிரி ஏதோ ஒன்று வந்து அவனோட முகத்துல பட்டுருது. இப்ப நம்ம இந்த பீட்டர் அப்புறம் அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அதோட கண்ணை நோக்கி வந்து அட்டாக் பண்றாங்க. இதனால அது வழியில வந்து பயங்கரமா துடிக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஓடுறாங்க. ஆனா இந்த தவக்கலைக்கு பயங்கர கோவத்தோட வரும்போது கரெக்டா அந்த ஜெயிண்ட் சைஸ் ஸ்னேக் வந்து அது அப்படியே வந்து கவ்விடுது. அப்புறம் என்ன, அடுத்தது நீங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாத்தையுமே அது வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் இங்க இருந்து எப்படியாவது இந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. அப்படி அவங்க ஓடும்போது 2 டீமா பிரிஞ்சிடறாங்க. அதுல ஒரு 2 பேரை இது வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா அது ஒரு மரத்துக்குள்ள வந்து மாட்டிக்குது, அதால போக முடியல. அப்ப இந்த ப்ளூ ஷர்ட் போட்டவன் வந்து அதை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி போட்டு அவன் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த பாம்பு வந்து அவனை சும்மா விடுற மாதிரி இல்ல, பயங்கரமா அவனை வந்து பிடிக்கிறதுக்கு ஆக்ரோஷமா வந்துட்டு இருக்கு. ஆனா எப்படியும் அவன் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணி ஏதோ ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அவன் மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாருமே வந்து மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பாம்பு வந்து இவங்களை தேடி வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க ஒரு தாத்தா வந்து இருப்பாரு. அவருக்கு பின்னாடி தான் இந்த பாம்பு வந்து போயிட்டு இருக்கும்.
என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய சைஸ் பாம்பு பார்த்தா யாருக்கு தான் பயம் வராது. அப்படியே அவர் அந்த இடத்துல வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்கா, அதை அப்படி எப்படியோ கண்டுபிடிச்சிருது. அவர் வந்து அப்படியே அவ்வளோதான் அப்படியே முழுங்கிருது அந்த இடத்துல. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பயும் கூட அந்த பாம்பு வந்து விடுற மாதிரி இல்லை. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அங்கே ஒரு தண்ணி மாதிரி இருக்கு, அதில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த பாம்புக்கு வந்து அந்த தண்ணியில் இவங்க ஒளிஞ்சிருக்கிறதே தெரியல. அதனால எப்படினாலும் எங்கிட்ட மாட்டாமலா போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அது அங்கேருந்து வந்து கிளம்பிடுது. அங்கே கட் பண்ணி இந்த குகைக்குள்ள தான் இப்போ காமிக்கிறாங்க. இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடம் வந்து பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த பாம்பு வந்து இங்க வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் செத்த மாதிரி ஆக்டிங் கொடுத்துடலாம், அப்படி இல்லைன்னா நம்மளை கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்க இருந்த மனுஷங்களா போயிட்டு அப்படியே செத்த மாதிரி வந்து படுத்து கிடக்குறாங்க. அப்படி இருக்க இது வந்து இப்ப கொண்டு வந்த மனுஷங்களை, அதாவது கவிட்டு வந்த மனுஷங்களை இங்க போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இதோட குட்டி வந்து வெளியில வந்து செத்து கிடக்கிறத பாக்குது. அப்படி பார்த்து அதுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. என்னோட குட்டி எப்பறம் வெளில வந்தது, யாரா இதை கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இந்த குகைக்குள்ளே வேற ஏதாவது மனுஷங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குது. ஆனா யாருமே இல்ல. உடனே அங்கேருந்து கோவத்தோட அது போயிருது. அந்த பாம்பு அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் அங்கேருந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா இந்த மொட்டை பையன் என்ன சொல்றான்னா, நம்ம இங்கேருந்து சீக்கிரமா தப்பிக்கிறதுக்கு பிளான போடணும், இல்லைன்னா மறுபடியும் அது வந்ததுன்னா நம்மள கொன்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, நான் இங்கேருந்து வந்து ஏறுறேன், அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் காப்பாத்துறேன், நான் ஏறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு முட்டை வந்து பொறிஞ்சு அதுல இருந்து ஒரு குட்டி வந்து வெளியில வந்துருது. வந்ததுமே நம்ம ஹீரோயினை தான் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா ஜூக்கு தான் பாம்புங்களை பத்தி எல்லா விஷயங்களுமே தெரியுமே. அதனால அந்த குட்டியை மயக்கி தான் அதோட அம்மா அப்படிங்கிற மாதிரி அவ வந்து நம்ப வச்சிடறா. அதனால அந்த குட்டி வந்து இவளை எதுவுமே செய்யல. இந்த டைமிங்ல இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தனை கீழே தள்ளி விட்டுறான். அது மட்டும் இல்ல, மத்தவங்களை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கும்போது அங்க கீழே தள்ளி விட்டவனை வந்து அந்த குட்டி வந்து அப்படியே பிடிச்சிருது. இங்க மேல ஏற முயற்சி பண்ணவங்கள அது வந்து ஒவ்வொருத்தரையா தாக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மொட்டை பையன் மட்டும் எப்படியோ அங்கிருந்து வந்து குகையில இருந்து தப்பிச்சிடறான். இவன் வந்து மத்தவங்களை காப்பாத்தாம அங்க இருந்து தப்பிச்சிடறான். அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வீடை பாக்குறாங்க. இதனடா இந்த இடத்துல வீடு இருக்கு, இதுக்கு முன்னாடி இங்க யாரும் இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் இது வீடு கிடையாது, இதுக்கு முன்னாடி சோல்ஜர்ஸ் இங்க தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அவங்களோட எலும்பு கூடலாம் அந்த இடத்துல அப்படியே இருக்கு. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது ஒரு புக்கு கிடைக்குது. அதுல வந்து இவங்க பார்த்த மிருகங்கள் எல்லாமே, அதாவது பிரானா, அப்புறம் தவளை, அந்த பெரிய சைஸ் பாம்பு, அதுக்கப்புறம் அந்த அட்டைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே அங்க வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமா அவங்களுக்கு தெரிய வருது. இது எல்லாத்தையும் உருவாக்குனதே இவங்க தான். எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி இவங்க வந்து தப்பா எல்லாத்தையும் பண்ணியிருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி பெரிய சைஸ்ல ஆயிருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க வந்து கம்யூனிகேஷன் பண்றதுக்காக ஒரு டிவைஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, சிக்னல் அனுப்புறதுக்கு. அது வந்து இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. சரி, இது மூலமா ஏதாவது சிக்னல் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமிங்ல அந்த இடம் வந்து பயங்கரமா ஷேக் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த ஜெயிண்ட் சைஸ் பாம்பு இங்க வந்துருது. அது மட்டும் இல்ல, இந்த மொட்டை தலையனும் அங்கேருந்து வந்துடுறான். இவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். நீ உயிரோட இருக்க அப்படின்னா என்னோட பொண்ணு உயிரோட இருக்கணும்ல, அவ எப்படி இருக்கா, எங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த மொட்டையன் வந்து போய் சொல்லிடுறான். ஏன்னா இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் அங்க தனியா விட்டுட்டு வந்தான் அப்படின்னு தெரிஞ்சா மறுபடியும் இவங்க எல்லாரும் காப்பாத்துறதுக்கு போவாங்க, நம்மளையும் கூட்டிட்டு போவாங்க, மாட்டிப்போன்னு சொல்லிட்டு உங்க பொண்ணெல்லாம் உயிரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டது நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா வந்து ஃபீல் ஆயிருது. அவன் வந்து நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. தன்னோட பொண்ணுகிட்ட இருந்து ஏதாவது சிக்னல் வருமா அப்படின்னே பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு சில கனவுகள்லாம் வருது. தன்னோட பொண்ணு வந்து அந்த பெரிய சைஸ் பாம்புக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது மாதிரி கனவெல்லாம் வருது. உடனே அந்த தூக்கத்துல இருந்து அப்படியே வந்து எழுந்துக்கிறான். அப்படி இவங்க எல்லாருமே எந்திரிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அதே ஒரு ஹெலிகாப்டரோட சவுண்டு தான். இவங்க வந்து நேற்று சிக்னல் அனுப்பியிருப்பாங்கல்ல, அதை வச்சு இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஹெலிகாப்டர் ஒன்று வரும். ஆனா அதுக்கு முன்னாடி தன்னோட ஹீரோ, அதாவது ஹீரோக்கு வந்துட்டு அந்த சிக்னல் வந்து கிடைச்சிரும். வாக்கி டாக்கில ஆப்போசிட்ல தன்னோட பொண்ணு தான் பேசுறா அப்படிங்கறத அவன் தெரிஞ்சதுமே என்னோட பொண்ணு இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போலாம், அவன் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வெய் சொல்ல அதை வந்து அந்த மொட்டை தலையும் கேட்க மாட்டான். ஏன்னா இங்க வந்து நம்ம மட்டும் தான் உயிரோட இருக்கோம், நம்மளும் சாகிறதுக்கு, நானும் சாகிறதுக்கு தயாரா இல்லை, அதனால இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், உங்களோட பொண்ணு சாகிறத நான் என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அவளோட பொண்ணு வந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து பேசுறா. அப்படி பேசினதுமே நாங்க வந்து இங்க கொஞ்சம் பேர் உயிரோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ கூட இருக்கிற மிச்ச பேரும் வந்துட்டு நாங்க ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றோம், நீ வேணா போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் ஹெலிகாப்டர் நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த பெரிய சைஸ் பாம்பு வந்து அந்த ஹெலிகாப்டரே அப்படியே விழுங்கிருது. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அங்க நின்று இன்னொருத்தரும் வந்து இந்த மொட்டை தலையும் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க யாரெல்லாம் உயிரோட இருந்தா நீ எதுக்காக இப்பெல்லாம் போய் சொன்ன, நீ மட்டும் எப்படி தப்பிச்சு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இங்க ஒரு சைடு இந்த குகைக்குள்ள மத்த எல்லா முட்டைங்களுமே வந்து பொறிஞ்சிருது. அதுல இருந்து எல்லா நாகங்களுமே வெளியில வந்துருது. இது எல்லாத்தையுமே வந்து இவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இவங்களதான் நோக்கி அது வந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டா அதுங்க வந்து இதுங்களை சாப்பிட்ரும். இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் தான் வந்து ஐடியா பண்ணி கரெக்டா இந்த பிளானை வந்து மூவ் பண்ணுவா. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு குட்டியை வந்து இவ வந்து மயக்கி இருப்பாளா, அந்த குட்டி வந்து இவங்க கிட்ட நெருங்க விடாம அந்த பார்த்த பாம்புகளோட சண்டை போட்டுட்டு இருக்க. கரெக்டா இந்த டைமிங்ல மேல வந்து ஹீரோ வந்துடுறாரு, அதாவது அந்த பொண்ணோட அப்பா வந்துடுறாரு. கீழே மாட்டிட்டு இருக்கிறவங்கள எப்படியா அவர் வந்து மேல இழுத்து காப்பாத்திடுறாரு. ஆனா இவரோட அன்லக்கோ என்னமோ கரெக்டா அந்த பெரிய சைஸ் பாம்பு அந்த இடத்துக்கு வந்துருது. ஆனா பீட்டர் வந்து அந்த பாம்பை
எப்படியோ அவர்கிட்ட நெருங்க விடாம தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த பாம்புக்கு ஒரு ட்ராப் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கான். அந்த ட்ராப்ல அவங்கள வந்து சிக்க வச்சுட்டு இவங்க எல்லாரும் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. எப்படியோ அங்க இருந்த 2-3 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு மேலே வந்துடுறாங்க. தன்னோட பொண்ணு இந்த மாதிரி உயிரோட இருக்கான்னு பார்த்ததும் தான் அவனுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நினைக்கல. இந்த பாம்பு வந்து அவங்கள அட்டாக் பண்றதுக்காக வந்துருது. ஒரு சைடு இந்த மொட்டை தலையை எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னே நினைச்சு கரெக்டா அந்த குகைக்குள்ளே வந்து விழுந்துடுறான். அவ்வளவுதான். அந்த இடத்துல தான் நிறைய குட்டிங்க வந்து காத்துட்டு இருக்கோங்களே, அதனால இவனை வந்து ஒரு ஃபுட்டு மாதிரி அப்படியே வந்து சாப்பிட்டுருதுங்க. அங்கிருந்து தப்பிச்சு சில பேர் வந்து எப்படியாவது இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. இவங்க பிளான் பண்ணி அங்க வந்து லேடிஸ் அப்புறம் மற்றவங்க எல்லாம் அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம பீட்டர் அதுக்கப்புறம் ஹீரோ இவங்க 2 பேர் மட்டும் சேர்ந்து எப்படியாவது அந்த நாகத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து வந்து சண்டை போடுறாங்க. ஆனா இவங்க சைஸுக்கு அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. அந்த பாம்புக்கு இவங்களுக்கு வந்து ஒரு தூசி மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ சின்னது இவங்க, இது வந்து அவ்வளோ பெருசா இருக்கு ஜெயிண்ட் சைஸ்ல. அவங்கள வந்து சும்மா விடுற மாதிரி இல்ல, பயங்கரமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அந்த ஒரு ஆயில் லீக் ஆகும்ல அந்த மரத்துக்கிட்ட வந்துடுறாங்க. ஏன்னா அந்த ஆயில் வந்து இது மேல பட்டுதுன்னா நம்ம வந்து நெருப்பை வந்து இது மேல போட்டுடலாம், அது வந்து எரிஞ்சு செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பிளானை போடுறாங்க. இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த ப்ளூ ஷர்ட் காரன் வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான். அவனை வந்து இந்த பெரிய பாம்பு வந்து கண்டுபிடிச்சிருது. அவன் அப்படியே விழுங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பீட்டரும் ஹீரோவும் சேர்ந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணை போய் பார்த்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் சீக்கிரமா அதை வந்து அழிச்சிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே கரெக்டாக அந்த பாம்பு வந்து அவரோட பொண்ணை அப்படியே முழுங்கிருது. அவ்வளோதான். இப்போதான் தன்னோட பொண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு அவர் வந்து பெருமூச்சு விடுறதுக்குள்ள மறுபடியும் இந்த பாம்பு வந்து அவரோட பொண்ணை வந்து முழுங்கிருது. இதை பார்த்த ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வருது. அந்த பாம்பை வந்து அப்படியே செம்ம கோவத்தோட அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவரால் அந்த பாம்பை வந்து கட்டுப்படுத்த முடியல. அப்ப வந்து இவர் வந்து சும்மா விடுற மாதிரி இல்ல. பீட்டர் இவங்கள பிளான் பண்ணபடி அந்த மரத்துக்கிட்ட இந்த பாம்பை வந்து எப்படியாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது உடம்பு ஃபுல்லா அந்த எண்ணெயும் வந்து பட்டுருது, அந்த ஆயில் ஃபுல்லா. உடனே இதை சான்ஸா வச்சு அதோட மேல வந்து அந்த தீப்பந்தத்தை போட்டுடுறாங்க. அவ்வளவுதான். அதோட உடம்பே அப்படியே வந்து ஃபுல்லா எரிஞ்சு போயிருது. அது அந்த இடத்துல வந்து காலி. இப்ப எப்படியோ இந்த பெரிய சைஸ் பாம்பை வந்து அவங்க காலி பண்ணிடுறாங்க. அப்படி கொன்னதுக்கு அப்புறமா கூட நம்ம ஹீரோ வெய்க்கு வந்து தன்னோட பொண்ணை எப்படினாலும் காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால அதோட வாய்க்குள்ள இருந்து பொண்ணை வந்து வெளியில எடுத்துறாரு. அவ வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. இவர் வந்து எப்படியாவது அவளுக்கு வந்து உயிரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. நீ என்னை விட்டுட்டு போயிடாத, என்னோட உலகமே நீதான், நீ இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரை பண்ணும்போது தன்னோட பொண்ணு, அதாவது அந்த பொண்ணு வந்து கண்ணு முழிச்சிடறா. அவ்வளவுதான். அதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மர்ம காட்டுல போய் மாட்டிக்கிட்டு இவ்வளவு விசித்திரமான மிருங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் இல்ல. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அடுத்தது டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.